ஓகேங்களா? சரி, ரெண்டு டீமும் சூப்பரா கரெக்டா போறீங்க. அப்படியே வாங்க. அப்படிதான் கரெக்ட். எல்லாத்தையும் தட்டி விடணும். சூப்பர், பர்ஃபெக்ட். ரெண்டு பேருமே கண்ணை மூடணும். மேல பார்த்து ஒருத்தர் முடிச்சு ஒருத்தர் நடக்கணும். இந்த டீம் தான் சூப்பரான டீம். பாதி 1 2 3 4 யூத் கேம்ப் வந்ததே பெர்ஃபெக்ட்டா ஆகணும்னு சொல்லி தான். பெர்ஃபெக்ட்டா ஆகணும்னா ஒரு சில விஷயத்தை நம்மளா விடணும். ஒரு சில விஷயத்தை நம்மளால விட முடியாதது யார்கிட்ட கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஸோ அது ஒரு பேப்பர்ல நம்ம எதை விடணுமோ, எதுல இருந்து நம்ம வெளியில வரணுமோ. இன்னொன்று ஒரு பேப்பர்ல நம்ம எதை பிடிச்சிக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயம் சொன்னாங்களே. என்னென்ன விஷயம் சொன்னாங்க? பைபிள் படிக்கிறத பத்தி சொன்னாங்க. அப்புறம் ஞானம் வேணும்னாங்க. அப்புறம் புத்தியா இருக்கணும். அப்புறம் அபிஷேகம் பெறணும்னாங்க. கரெக்டா? அடுத்து ஜபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், அபிஷேகம் பெறணும். அப்புறம் ஊழியம் பண்ணணும். வாழ்கிற ஒரு வாழ்க்கை யாருக்காக வாழணும்? ஏசப்பாக்காக வாழணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ அதை இன்னொன்று ஒரு பேப்பர்ல, அதாவது நம்ம இதெல்லாம் பிடிச்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? அந்த விரல்ல இருந்து எடுத்தது என்னது? எதெல்லாம் நம்ம விடணுமோ, எதெல்லாம் வெளியே வரணுமோ அது ஒரு பேப்பர்லையும், இன்னொன்று ஒரு பேப்பர்ல எதெல்லாம் பிடிச்சிக்கணும். நான் ஏசப்பாக்காக இப்படி வாழ விரும்புறேன், நான் பைபிள் படிக்க விரும்புறேன், இனி நான் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர்ல இருந்து ஜபத்தை ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன். இது வந்து ஒரு பேப்பர்ல. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு 2 minutes டைம். நீங்க யாருக்கூடையும் பக்கத்துல பேசக்கூடாது. பென் இருந்தா பென்ல எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பேப்பரை 2ஆ டிவைட் பண்ணிட்டு நீங்க யோசிங்க. நீங்க எதை விடணும், இனி ஏசப்பாக்காக எதை செய்யணும், எதை பிடிச்சிக்கணும்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு 2 minutes டைம். யாரும் பக்கத்துல பேசக்கூடாது. நீங்களே ரெடியா இருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எடுத்துட்டு வந்து அந்த பேப்பர்ல போட்டு போயிருங்க. இனிமேட்டு அந்த விஷயம் உங்க லைஃப்ல கண்டினியூ ஆகவே கூடாது.
நான் உமக்காக இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறேன் ஏசப்பா. நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கேற்ற பலன் தருவார். நீங்க அழுது கேட்பீங்களோ இல்ல ஏசப்பா கிட்ட முட்டி போட்டு கேட்பீங்களோ, நீங்க இன்னைக்கு கேட்கறத ஆண்டவர் கிட்ட இருந்து பெற்று கொண்டுட்டு போகணும். யாக்கோப் எப்படி ஜெபம் பண்ணான்? போராடி ஜெபம் பண்ணான். ஏசப்பா எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லைன்னு. நீங்க எந்த ஒரு காரியத்தை மனசுல வச்சிருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பா இன்னைக்கு அதை நீங்க என்கிட்ட கொடுத்துட்டு தான் போகணும். ஏசப்பா எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை ஏசப்பா. நம்ம நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்களோ அது உங்க இஷ்டம். முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம், இல்ல அழுது கேட்கலாம் அப்படின்னா அழுது ஜெபம் பண்ணலாம். ஓகேவா? ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு இந்த முகத்தையே எல்லாருக்கும் தெரிஞ்சா சேர்ந்து பண்ணலாமா? அற்புதம் செய்யுங்க பாருங்க வாழ்க்கையில, உண்மைதான் நம்பியிருக்கோம் இயேசுவா. அற்புதம் செய்யுங்க பாருங்க வாழ்க்கையில, உண்மைதான் நம்பியிருக்கோம் இயேசுவா. எல்லாம் உள்ளது நல்லதுன்னு சொல்லலாமா? எல்லாம் வாய் திறந்து அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உண்மைதான் நம்பியிருக்கோம் இயேசுவா. நீங்க மட்டும் சொல்லுங்க. உண்மைதான் நம்பியிருக்கிறோம். உண்மையா வாய் திறந்து நீங்க இது ஒன்றும் எதெல்லாம் இப்போ நிறைய பேர் அப்படி மட்டும் இல்ல, உண்மையா ஆசை இருக்கிறவங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நான் விட்டதாகவே இருக்கணும் ஏசப்பா, இனி அதை நான் தொடரக்கூடாது. ஏசப்பா எனக்கு பலன் இல்லை ஏசப்பா, நான் நிறைய வாட்டி நான் தீர்மானம் எடுத்திருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன்? மறுபடியும் அதை 2 கையை உயர்த்தி சொல்லலாமா? பலன் தாருமே. இது 2 லைன் தான். பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. எல்லாம் நீங்களே பலத்தாருமே, Your name is the highest, your name is the greatest, your name stands above them all.